ஹாய் எம்வி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2024 ரிலீஸ் ஆன யதாபவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் அப்படியே எக்ஸாக்டா அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும் வகையில் இருக்கும் மக்களே. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு லா ஸ்டூடெண்ட், ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு பார்ட்டியில இருக்கும் போது அந்த பொண்ணை யாரோ நாசம் பண்ணிடுறாங்க, ரேப் பண்ணிடுறாங்க. இந்த குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு ஒரு நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த நபர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. நான் வந்துட்டு அந்த பொண்ணை ஒண்ணுமே பண்ணவே இல்லை, அந்த பொண்ணை நாசம் பண்ணது வேற ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு, அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு, நம்ம ஹீரோ குற்றவாளியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு யாருக்காக வெயிட் பண்ணி போன் நோண்டிக்கிட்டே இருக்கும் போது அப்போ அங்க ரெண்டு பேர் வந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில வச்சு அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே அங்க விழுந்து கிடக்குறா. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. போலீஸ் 3 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து போட்டு போலன்னு பொழக்கிறாங்க, சம்மடிக்கிறாங்க. அடி ஒன்னு இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஒரு நியூஸ் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் நம்ம கர்நாடகால 16 வயசு பொண்ணை 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து ரேப் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி பேசும்போது, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அந்த குற்றவாளிகளை நாங்க கைது பண்றோம் அப்படின்னு சொல்ல, இல்ல சார் கடந்த 3 வருஷத்துல மட்டும், முக்கியமா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்திருக்கு, எல்லா குற்றவாளிகளையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுவும் கிடையாது, குற்றத்தை நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுவும் கிடையாது, இது வந்துட்டு போலீஸோடையும் கவர்மெண்டோடையும் அந்த நிர்வாக சீர்கேட காமிக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஏமா என்னமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, இதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? முக்கியமா அந்த பொண்ணுடைய அம்மா தான் அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும், அம்மா அப்பா சேர்ந்துட்டு நைட் டைம்ல வெளியே போகாத, எவனையும் போயிட்டு மீட் பண்ணாத, இப்ப எதுக்கு வெளியே போற அப்படின்னு சொல்லிட்டு கேள்விலாம் கேட்டு அவங்க பத்திரமா பாத்துக்கிட்டா எதுக்காக இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் தற்குறித்தனமா பேசும்போது, சார் நீங்க இந்த மாதிரி பேசி தப்பிக்கலான்னு மட்டும் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிருபர் திரும்பி கேள்வி கேட்க, இப்ப நான் பேச விரும்பல, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய பேரு சிவா. நம்ம ஹீரோ ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது, வழக்கமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவ, உன்னை கண்டிப்பா கடவுள் கைவிட மாட்டாரு, இந்த சிவனை அந்த சிவன் பத்திரமா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோ என்ன வேண்டாரு அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதை சமாளிக்கிற சக்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய பேரு நிதி. இந்த பொண்ணு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு போல தன்னுடைய கார் டிரைவருக்கு காசு கொடுத்து, இன்னைக்கு உங்களுக்கு பெருசா வேலைலாம் கிடையாது, நீங்களும் போயிட்டு பார்ட்டி பண்ணுங்க, வண்டி சாவியை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, வண்டியை நான் பாத்துக்கிறேன், நானே ஓனா டிரைவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓகேமா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு கிளம்புறாரு. நிதி வந்துட்டு ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நிதி தன்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு கார்லயே வச்சு குடிக்க ஆரம்பிக்கிறா. குடிச்சவ, உங்க எல்லாருக்கும் ரூல்ஸ் தெரியும் இல்லையா, போன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, போன்லாம் கொடுங்க, பேக்ல வச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல வச்சுட்டு இந்த பொண்ணு மட்டும் காதுல ஏதோ ஹெட்போன் மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படியே பார்ட்டிக்குள்ள போறா. இப்ப அப்படியே பார்ட்டி சும்மா படு ஜோரா நடக்குது, குடி கும்மாலம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கூத்தடிக்கிறாங்க. இப்ப இந்த பார்ட்டி முடியுது. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை உயிருக்கு போராட நிலைமையில இந்த பொண்ணை போலீஸே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க, ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ காயம் பட்டிருக்கு, உடம்பு முழுக்கவும் காயம் பட்டிருக்கு. ஒரு எஸ்ஐ, அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டபிளை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணாங்க போல. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது கான்ஸ்டபிள் எஸ்ஐ கிட்ட வந்து வெளியே எக்கச்சக்கமான பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் எப்படி தெரியுது, கரெக்டா மோப்பம் முடிச்சு வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா பேசுறாரு. சரி ஓகே, நீ என்ன பண்ணு, உள்ளுக்குள்ள போயிட்டு டாக்டர் கிட்ட அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு கேளு, அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த கான்ஸ்டபிள் உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தவரு, சார் அந்த பொண்ணை யாரும் ஒரே பண்ணிட்டாங்க போல, இந்த கேஸ் நமக்கு கொஞ்சம் தலைவலியை ஏற்படுத்தும் போல அப்படின்னு சொல்லும் போது, கொய்யால என்னடா இது, இன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து நம்ம வீட்டுக்கு கூட போக முடியாது போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு சீனியருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ போலீஸ் சீஃபும் இந்த ஹோம் மினிஸ்டருக்கு கால் பண்ணி என்ன விஷயம் ஆச்சோ அந்த விஷயத்த சொல்லும் போது, இப்போ இதுக்காக தான் இந்த டைம்ல எனக்கு கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்கியா, ஊர்னா 1000 விஷயம் நடக்கதான் செய்யும், அதுக்காக இன்னொரு வாட்டி நைட் டைம்ல கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத, நாளைக்கு காலைல என்ன விஷயம் ஆச்சோ எல்லா ரிப்போர்ட்டும் என்கிட்ட
என்கிட்ட கொடு, நீயே கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு தூங்க போயிடுறாரு. அடுத்து ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால காலேஜ்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. இந்த பொண்ணு யாருன்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தா, ஐயோ இந்த பொண்ணு நிதி, மினிஸ்டருடைய பொண்ணு, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கும் போது, என்னடா தலைவலிக்கு மேல தலைவலி போலியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எஸ்ஐ சீனியருக்கு மறுபடியும் கால் பண்றாரு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹோம் மினிஸ்டருடைய பொண்ணு நிதி தான். அது மட்டும் இல்லாம இது 3-4 பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே யாரையும் உள்ளுக்குள்ள விட்டுறாத, நான் மினிஸ்டருக்கு கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர சொல்றேன். அது மட்டும் இல்லாம இது இப்போதைக்கு பிரஸ் மீடியாவுக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து அப்படியே மினிஸ்டர் காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்து ஐயோ என் பொண்ணு, ஐயோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது, நாங்க எப்படியாச்சும் உங்க பொண்ணை காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பாங்க, அதுவும் கிரைம் ரிப்போர்ட்டரா இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்னு தெரிய வருது. அதனால ஸ்பாட்டுக்கே வந்து என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லிட்டு டீடைல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எட்டி பார்த்து மினிஸ்டருடைய பொண்ணு தான் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த பொண்ணை யாரோ இந்த மாதிரி கற்பழிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இந்த விஷயத்த நியூஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ள மினிஸ்டர் காமிக்கிறாங்க. டாக்டர் வெளியே வந்து, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பா குணமாயிடுவாங்க, சீரியஸ் கண்டிஷனை தாண்டி வந்துட்டாங்க, இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான், அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து இந்த எஸ்ஐ போயிட்டு பிரஸ் மீடியா முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி மினிஸ்டருடைய பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னா பொதுமக்கள்லாம் எங்க போவாங்க, நம்ம நாட்டுல வந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியா கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது, இங்க பாருங்க அந்த பொண்ணை வந்துட்டு ஒருத்தன் கற்பழிச்சது உண்மைதான், நாங்களே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த குற்றவாளியை கைது பண்ணிட்டோம், கூடிய சீக்கிரமே நாங்க விசாரணைகளாம் முடிச்சுட்டு டீடைலா அவங்க கிட்ட பிரஸ் மீட் வச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மினிஸ்டர் சமயா சோகமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கோவமாவும் இருக்காரு. நீ போயிட்டு நிதியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வந்து திமிரா உட்கார்றா. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என் பேரை கெடுக்கணும் அப்படின்னு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க என்னை பத்தி நீங்க கண்டுக்காதீங்க, உங்களை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒழுங்கா நான் சொல்ற பேச்சை கேட்டு நட அப்படின்னு சொல்லும் போது, நீங்க மட்டும் நான் சொன்ன பேச்சை கேட்கவா செஞ்சீங்க, அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போன உடனே வேற ஒரு லேடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, கேட்டா எனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா கண்டிப்பா எனக்காக கிடையாது, உங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க பண்ற எதுவும் கூட தான் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் உங்களை பண்ண வேணாம்னா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலா பேசிட்டு சண்டை போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு, ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் அமைதியா இருக்காரு. ஒழுங்கா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. என்னதான் கேட்டாலும் என்னதான் அடிச்சாலும் மனுஷன் வாயவே தரக மாட்டாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் கேமராமேனும் சேர்ந்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வரும்போது, ஏமா நீ எப்படிமா ஸ்டேஷனுக்குள்ள வர முடியும், ஒழுங்கா ஸ்டேஷனை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்டுடுறாங்க. அடுத்து மினிஸ்டர் காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அங்க இருக்கிற மனைவி வந்துட்டு சமயம் அழுகுறாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் வந்துட்டு மகளை ஒழுங்கா பாத்துக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவளுக்கு எல்லாமே சரியாயிடுச்சான், சீக்கிரமாவே குணமாய் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அழுகாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ போட்டு பொலன்னு புலக்குறாங்க, சம்மடிக்கிறாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ற, ஏன்டா அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ண, ஒழுங்கா நீ ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, எப்படி பண்ண, எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்ட அப்படின்னா அடி வாங்க மாட்ட, அப்படி இல்லைன்னா அடி வாங்கியே செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா அடிக்கிறாங்க. ஆனா என்னதான் அடி அடிச்சாலும் அம்மா அப்படின்னு கூட நம்ம ஹீரோ வாயை திறந்து கத்த மாட்டாரு. வாய்க்குள்ள இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியவே வரவே மாட்டேங்குது. இப்ப இந்த எஸ்ஐ சமயம் அடிச்சு விசாரிச்சுட்டு இவன் வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இவனை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அல்ல பர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய டீடைலா இருக்கும். இந்த விஷயத்த சீனியருக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா வந்து போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் போயிட்டு பார்த்துட்டாங்க. அவங்க என்ன விஷயம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனுடைய பெரிய சிவா லா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கானா, இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லும் போது இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் சேனலுக்கு சொல்ல அவங்க அப்படியே டெலகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் செமையா குடிப்பாங்க போல, தம்முல அடிப்பாங்க போல, நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையை தூங்கிட்டு இருக்காங்க. காலையில வேலைக்காரமா தான் வந்து எழுப்புறாங்க. அவங்க வந்து பெருகிட்டே எழுப்பிட்டே இருக்கும் போது, நீங்க போயிட்டு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஏதோ புலம்பிட்டே போறாங்க, புலம்பிட்டே வர்றாங்க. இப்ப உங்களுக்கு என்னதான்
ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேலைக்காரமா நம்ம ஹீரோயினும் நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாவே இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தானே போயிட்டு கிரைம் ரிப்போர்ட்டரா இருந்து அந்த பையனை மாட்டி விட்ட, ஐ மீன் இந்த பையன் தான் இந்த விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்த, உனக்கு அந்த சிவாவை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுக்காக அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், சிவாவுடைய அம்மாவும் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, ரொம்பவே பாவம். சிவாவுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவரை வந்துட்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இதே போலதான் ஒரு பொய் கேஸ், இவர் ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அவரை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிச்சே கொலை பண்ணிட்டாங்க. கடைசியா தான் அந்த அப்பா வந்துட்டு எந்த பொண்ணையும் கற்பழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயம் வந்துட்டு யாருக்கும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவாவை வந்துட்டு அவங்க அம்மா லா படிக்க வச்சிருக்காங்க. என்ன சாபமோ தெரியல, அப்பா எப்படி பாதிக்கப்பட்டாரோ அதே போல இப்போ பையனும் மாட்டிக்கிட்டான். ஆனா கண்டிப்பா அந்த பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, நிறைய பேருக்கு ஹெல்ப் தான் பண்ணுவான், ஆனா கற்பெல்லாம் அழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோயின் சரி ஓகே இந்த பையனை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கலாம், விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பையன் வந்துட்டு செம டாப்பரா இருக்கான், இவன் நல்லாவே படிச்சு நல்ல மார்க் வாங்குறான், அதுக்கப்புறம் நிறையவே அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கான், சில பல ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இருக்கவன் எப்படி அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்க முடியும், இங்க என்னமோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா யாருமே சிவாக்காக வாதாட வரமாட்டாங்க, இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஃப்ரீ லாயர் வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தவங்கள குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட்டிட்டு வராங்க, அவங்களுக்கு பெரிய பணம்லாம் கிடையாது, எந்த லாயரையும் கூட்டிட்டு வரல அப்படின்னா கவர்மெண்டே ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணா கூட யாருமே இந்த பையனுக்கு சப்போர்ட்டா வாதாட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இந்த கேமராமேன் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோயின் சிவாவுடைய அம்மாவை கூட்டிட்டு வர சொல்றாங்க. இவங்க வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. என் பையன் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான், ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் உங்க பையன் மேல நம்பிக்கை இருக்கு, என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க பையனை ஜெயிலுக்கு போயிட்டு மீட் பண்ண கோர்ட்ல இருந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கேன், இந்த லெட்டரோட போயிட்டு மீட் பண்ணா கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன்ல அந்த எஸ்ஐ நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னதான் அடிச்சாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ வாயே தரக மாட்டாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹீரோவை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்ல இருந்து கடிதத்தையும் கொண்டு வராங்க. எஸ்ஐயை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அவரும் இந்த லெட்டர் வாங்கி படிச்சு பாக்குறாரு. படிச்சு பார்த்தவரு இந்த ஆள் இங்க கிடையாது, முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. இவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஒரு மாசமா நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, ஆனா நம்ம ஹீரோ வாயவே தந்திருக்க மாட்டாரு. இப்ப அப்படியே கோர்ட்டு வந்து ஆஜர்படுத்தும் போது சட்டையை கூட போடாம கோர்ட் வந்து ஆஜர்படுத்துறாங்க. இந்த விஷயத்த ஜட்ஜி பார்த்துட்டு ஒரு மனுஷன் எவ்வளவு கொடூரமான குற்றம் பண்ணியிருந்தாலும் அவனுக்குன்னு சொல்லிட்டு சில மனித உரிமைகள்லாம் இருக்கு, இந்த மாதிரியா சட்டை போடாம கூட்டிட்டு வருவீங்க, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது சட்டை போட்டு கூட்டிட்டு வரணும் அப்படின்ற அறிவு கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கள பார்த்து போலீஸை பார்த்து கேட்கும் போது இப்ப அப்படியே ஹீரோயின் ஷர்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவரும் மாட்டிக்கிறாரு. இப்ப அப்படியே பிபி எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் வந்துட்டு பயங்கர கொடூரமான ஒரு தப்பு பண்ணிருக்கான், அந்த பொண்ணை வந்துட்டு இவன் தான் ரேப் பண்ணிருக்கான், ஸ்பாட்லயே வச்சு போலீஸ் இவனை கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க, இவனுக்கு எதிராக தான் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, ஆனா இந்த கேஸை முடிக்க எங்களுக்கு இன்னும் ஆதாரம் கொஞ்சம் தேவை, அதுக்காக இன்னும் ஒரு 30 நாள் அவகாசம் வேணும், 30 நாள் போலீஸ் கஸ்டடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுக்காக 30 நாள், ஏற்கனவே 28 நாளா இந்த பையனை போட்டு விசாரிச்சிருக்கீங்க, அப்போ உங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலையா, உங்களுக்கு 30 நாள்லாம் கொடுக்க முடியாது, 3 நாள் அதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இவனை கொண்டு வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது ஹீரோவுடைய அம்மா ஹீரோவை பார்த்து செமையா அழுகிறாங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அம்மா கிட்ட கூட ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்போ 3 நாள் கழிச்சு மறுபடியும் கொண்டு வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது இந்த வாட்டியுமே யாருமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா வாதாட வரவே இல்ல. பிபி எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அநியாயமா இந்த பொண்ணு நாசம் பண்ண இவனுக்கு சில பல செக்ஷன்லாம் சொல்றாரு, முக்கியமா 302 அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன்லயும் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், இந்த மாதிரி நபர்லாம் வாழ தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாதாடும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாரும் பேன் பாக்குறாங்க. ஒரு மாசமா ஒண்ணுமே பேசாத நம்ம ஹீரோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், ஆக்சுவலா விக்டிம் இன்னமும் சாகவே இல்ல, சாகாதப்போ எப்படி 302 வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், கற்பழிச்சு அந்த பொண்ணு இறந்து போனா மட்டும்தான் 302 அப்படின்ற செக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த குற்றவாளிக்கு வந்துட்டு மரண தண்டனை கொடுக்க முடியும். இந்த விஷயம் கூட பிபி தெரியாம வாதாடிட்டு இருக்காரு. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இந்தியால ஜாதி மதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்திலையும் மனுஷங்களை பிரிச்சு பார்க்கவே கூடாது, பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்றதுதான் சட்டமே. இப்படி இருக்கும் போது என்ன மட்டும் பிரிச்சு பார்த்து எனக்காக யாருமே வாதாட வரமாட்டாங்க. சில சமயங்கள்ல
நமக்கு தேவையான விஷயத்த நம்மளே தான் போராடி வின் பண்ணோம். இந்த கேஸ்ல யாருமே எனக்காக வாதாட வரல அப்படின்றதுனால இந்த கேஸ நானே வாதாட போறேன், அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜட்ஜி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எந்திரிச்சு இதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க கூடாது, அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்ல நீ யாரு, நீ சொல்லி நான் ஒன்னும் இங்க ஜட்ஜா வந்து உட்கார்ல, என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்லும் போது மூக்குறைஞ்சு உட்கார்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆகுது, கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 1 மாசம் ஆகுது, இன்னமும் விக்டிம் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்டே வாங்கவே இல்லையா, எங்க விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜட்ஜி செக் பண்ணி பாக்குறாரு. ஆமால இதுல விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட்டையே காணோம், எங்க விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த கேஸுடைய விசாரணை அதிகாரி, அவரு இந்த கூண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த எஃப்ஐஆர் நீங்க தானே கைப்பட எழுதி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயமாச்சோ அதை கோர்ட்டுக்கு முன்னாடி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, பார்ட்டி நடந்த அன்னைக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்து ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அன்னைக்கு சில வேலையெல்லாம் இருக்கும், அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது லா காலேஜ்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி எங்க காலேஜ்ல ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்றோம், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நீங்க தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பார்த்து பண்ணுங்க, நாங்க கூடிய சீக்கிரமே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு யாரோ 3 பேரை இதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐ வந்துட்டு கைது பண்ணி வச்சிருக்காரு. யார் அந்த 3 பேரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது ஒரு சின்ன பெட்டி கேஸ், லா காலேஜ் பக்கத்துல இருந்து கைது பண்ணி கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அவனுங்களையும் கூட்டிட்டு வா, போயிட்டு டிராப் பண்ணிட்டு மிரட்டி விட்டு அதுக்கப்புறம் பாதுகாப்பு கொடுக்கணுமா, லா காலேஜுக்கு தான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி இருக்காங்க. கிளம்பி போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணு மயக்கமா கிடக்குறா. பக்கத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு சட்டை இல்லாம இருக்காரு. இவன் தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கையும் களவுமா கைது பண்றாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் மினிஸ்டருடைய பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு மத்த நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு விஷயம் பக்காவா பண்ணியே அந்த பொண்ணுடைய கம்ப்ளைண்ட் எங்க, அந்த விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பிபி கிட்ட சொல்லும் போது அவரும் வாயவே தரக மாட்டாரு. சரி ஓகே 3 நாளைக்கு இந்த கேஸ ஒத்தி வைக்கிறேன், 3 நாள் கழிச்சு இந்த கேஸ் நடக்கும் போது விக்டிம அவங்க நல்லா ஆயிட்டாங்க சரியாயிட்டாங்க அப்படின்னா அவங்களே கோர்ட்டுக்கு வரணும், அப்படி இல்ல அப்படின்னா வீடியோ கால்ல ஜாயின் பண்ணலாம், அப்படியும் இல்ல அப்படின்னா கைப்பட எழுதி கொண்டு வாங்க என்ன கம்ப்ளைண்ட் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வழக்கம் போல ஆடியோவா இல்ல வீடியோவா கூட கொண்டு வந்து காமிக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு முறையில அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்றாரு. இது மட்டும் இல்லாம பிபி வந்துட்டு சரியாவே ஹோம்வொர்க் பண்ணாம வந்துட்டு கேஸ வாதாடிட்டு இருக்காரு. நீங்க சரியா இந்த கேஸ பத்தி புரிஞ்சுக்கிட்டு என்ன விஷயம் இருக்கு என்ன விஷயம் இல்லன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க, கோர்ட்டுடைய நேரத்தை வீண் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் ஹீரோவே வந்துட்டு அந்த கேஸ வாதாடலாம், அவருக்கு அவரே வக்கீலா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற பிபியால ஒண்ணுமே பண்ண முடியல, அமைதியா இருக்காரு. இப்ப அப்படியே இந்த கேஸ ஒத்தி வைக்கிறாங்க, 3 நாள் கழிச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த கேமராமேனும் ஒரு டீ கடைல உட்காந்து டீ போட்டு தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க எதுக்காக சம்பந்தமே இல்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அந்த சிவா குற்றவாளி இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு நம்ம ஊர்ல நிறையவே உரிமைகள் இருக்கு, ஒருத்தன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் குற்றவாளி கிடையாது, அவன் நல்லா படிச்சு பட்டம்லாம் வாங்கியிருக்கான், எக்கச்சக்கமான அவார்டு நிறைய ரிசர்ச், இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது அவன் இந்த விஷயத்த பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு என்னாலேயே நம்ப முடியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது வரைக்கும் அவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 3 நாள் கழிச்சு கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல கேஸ் ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த சாட்சியமான பிரியாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்னைக்கு காலேஜ்ல ஒரு சின்ன பார்ட்டி நாங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தோம், ஏதோ சவுண்டு ஏதோ போலீஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது அங்க இந்த பையன் சட்டை இல்லாம ஆஃப் நிர்வாணமா நின்று இருந்தான். முன்னாடி நிதி வந்துட்டு ஃபுல் நியூடா கிடந்தா, அந்த பொண்ணை வந்துட்டு பயங்கர கொடூரமா நாசம் பண்ணி போட்டு வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பார்க்கும்போது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது இவன் குற்றவாளி, இவன் வந்துட்டு ஒரு மோசமான நபரு அப்படின்னு சொல்லும் போது ஏமா கேஸ் நடக்கும் போது உன் இஷ்டத்துக்கு நீயா வந்துட்டு தீர்ப்பு கொடுக்க முடியாது, நீ பார்க்கும்போது அவன் சட்டை இல்லாம இருந்திருக்கான், அந்த பொண்ணு வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு பயங்கரமா காயப்பட்டு கற்பழிக்கப்பட்டு இருந்திருக்கா, இதான உண்மை, கற்பழிக்கிற விஷயத்த நீ கண்ணால பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆனா அந்த காலேஜ்ல இருக்க எல்லாரும் பார்த்தோம் இவன் மட்டும்தான் அந்த ஸ்பாட்ல இருந்தா, நிதி வந்துட்டு ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருந்தா கண்டிப்பா இவன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பயும் நம்ம ஹீரோ கிட்ட ஜட்ஜி கேட்டிருப்பாரு நீ அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது கேட்க விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணை போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து நிதியுடைய டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு
சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கேட்கும்போது, நான் பார்த்தேன், அந்த ஸ்பாட்ல இவனை பார்த்தேன், இவன் அதுக்கு முன்னாடியே சந்தேகப்படும்படியா நடந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா நிதி அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் தான் அந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணிருக்கணும். இவனை மட்டும் தான் அந்த ஸ்பாட்ல நான் சந்தேகப்படும்படியா பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்பயே புரிஞ்சுக்கோங்க யுவர் ஆனர், இவனுக்கு எதிராக தான் எல்லா சாட்சியங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிபி சொல்ல, இப்போ கேள்வி கேட்க நம்ம ஹீரோவுடைய டர்ன். நம்ம ஹீரோ என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அன்னைக்கு அந்த ஸ்பாட்ல நீங்க என்ன பார்க்கும்போது நான் என்ன ஷர்ட் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவரு சம்பந்தமே இல்லாத கொஸ்டின்லாம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிபி சொல்ல, டே நீ ஒரு லா ஸ்டூடெண்டா இருந்துட்டு இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கலாமா, இது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் மூஞ்ச காமிக்கும் போது, இல்ல யுவர் ஆனர் நான் முக்கியமான கேள்விதான் கேட்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயமே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே கேள்வியை கேளு அப்படின்னும் போது, இப்ப நம்ம ஹீரோவும் கேட்கிறாரு, அன்னைக்கு நீங்க பார்க்கும்போது நான் என்ன கலர்ல ஷர்ட் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் அப்படியே திரும்பி பாக்குறாரு. ரொம்ப ரொம்ப உத்து பாக்குற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம கண்ணாடி யூஸ் பண்றவங்களுக்கு மூக்குல அந்த கண்ணத்தெல்லாம் லைட்டா காயம் பட்ட மாதிரி லைட்டா அந்த இம்ப்ரெஷன் இருக்கும் மக்களே, எனக்கும் இருக்கு. பிகாஸ் ஆஃப் நானும் கண்ணாடி யூஸ் பண்ணுவேன். இதை பார்த்த நம்ம ஹீரோ, நீங்க கண்ணாடி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா 20 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எங்க அந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையில கண்ணாடி உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் பிபி அப்ஜெக்ஷன் சொல்றாரு. இவன் இப்போ இந்த கேஸுக்கே தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டு இந்த கோர்ட்டோடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல், இந்த கேஸ் எங்க தான் போகுது, இவன் அப்படி என்னதான் கேட்க வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ கண்டினியூவா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வயசுல எதுக்காக சண்டைக்கெல்லாம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சண்டைக்கு நான் போல, அன்னைக்கு காலேஜ்ல நிதி அம்மாக்கும் சில பசங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கண்ணாடி கீழே வந்து உடைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வாங்கவே இல்ல, கூடிய சீக்கிரமே வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன பிரச்சனை கொஞ்சம் டீடைலா கோர்ட்டுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிபி எந்திரிக்கிறாரு. அந்த பொண்ணு யாருகிட்ட சண்டை போட்டா இவனுக்கு என்ன வந்துச்சு, இப்போ அந்த சண்டைக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இவன் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, தம்பி இங்க பாரு, இந்த கேஸுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ மறுபடியும் அன்னைக்கு பார்ட்டி டைம்ல நான் என்ன ஷர்ட் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அதே ஷர்ட் தான் அன்னைக்கும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல, நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர், இந்த ஷர்ட் என்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த கோர்ட்ல இருக்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இவரு கண்ணாடி வழக்கமா யூஸ் பண்றவரு, கண்ணாடி போடாம கண்ணு கொஞ்சம் சரியா தெரியாது போல, அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நைட் டைம்ல எப்படி இவரு என்ன பார்த்திருக்க முடியும், அப்படி பார்த்திருந்தாலும் கரெக்டா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் கண்ணு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜட்ஜும் ஆமால இது சரியான பாயிண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்ல, நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நிதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டர் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு பிபி. அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு, 6ஆம் தேதி மார்ச் மாசம் 2023 டைம்ல ஒரு பொண்ணை போலீஸ் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்களே அந்த கேஸ பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அன்னைக்கு நைட்டு நான் டியூட்டில இருக்கும்போது போலீஸ் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க, அந்த பொண்ணுடைய கை காலு உடம்பு பிரைவேட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இடத்துலயுமே எக்கச்சக்கமான இன்ஜூரிஸ் இருந்துச்சு. அந்த பொண்ணை செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பொண்ணை யாரோ கொடூரமா கற்பழிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, இத கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிபி கேட்க, ஒரு மிருகம் கூட அந்த மாதிரி பண்ணாது, அந்த பொண்ணு ஆனா அந்த மாதிரி குடும்பப்படுத்தி வச்சிருந்தாங்க, உடம்பு முழுக்கவே எக்கச்சக்கமான காயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த விஷயத்தை யாரு பண்ணா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா சிவா தான் அங்க நிக்கிறானே இவன் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லும்போது, இவன் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க உத்தேசமா சொல்ல முடியும், அவ்வளவு உறுதியா எப்படி சொல்ல முடியும்னு கேட்க, கிரைம் ஸ்பாட்லயே வச்சு சிவாவை போலீஸ் கைது பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணை வந்துட்டு யாரோ கற்பழிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சிவாவுடைய டிஎன்ஏ ஸ்பெர்ம் சாம்பிள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சிவா கூட பக்காவா மேட்ச் ஆகுது, இதை வச்சுதான் இவன் தான் அந்த குற்றத்தை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால உறுதியா சொல்ல முடியுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜட்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு பொறுப்புல இருக்க டாக்டர், நீங்க வந்துட்டு என்ன விஷயமாச்சோ அதை தான் சொல்லிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், மேபி என்ன விஷயமாச்சோ அதை சொல்லாம பொய்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும், நீங்களும் ஜெயிலுக்கு போக நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல என்ன விஷயமாச்சோ அந்த உண்மையை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. கேவலம் ஒருத்தன் தான் அந்த பொண்ணை கற்பழிச்சான் அப்படின்னா அந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க இவ்வளவு காயங்கள் இவ்வளவு அடிப்படை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. எப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அந்த நபர் செமையா குடிச்சிட்டு போதை பொருளாம் யூஸ் பண்ணி மிருகத்தனமா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரிலாம் காயம் ஏற்பட வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு, காயத்தை தாண்டி அந்த பொண்ணு இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சமயங்கள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் அந்த டைம்ல குடிச்சிட்டு தான் இருந்தேன், இல்ல போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிபி எந்திரிச்சு, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவன் கேட்கிற கேள்வி எல்லாமே தப்பா இருக்கு. இவன் வந்துட்டு கேஸையே திசை திருப்ப பாக்குறான். இது வந்துட்டு ஒரு நார்மலான கேஸ் கிடையாது, இது ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸையே வழிமாத்தி விட ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லும் போது நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்றான், அவன் முடிக்கிட்டும் அதுக்கப்புறமா நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டாரு ஜட்ஜி. மேடம் நீங்க சொல்லுங்க, நான் வந்துட்டு குடிச்சுட்டு தான் இருந்தேன், ஏதோ போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இல்ல மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல அப்படின்னா இந்த பொண்ணை வந்துட்டு 3-4 பேர் ஒன்னா சேர்ந்து கற்பழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர், இந்த டாக்டர் சொன்ன விஷயமும் நடக்கிற விஷயமும் ஒண்ணுக்கு ஒத்தே போக மாட்டேங்குது. அந்த கிரைமை பண்ணவன் கண்டிப்பா போதைப் பொருள் யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் உடம்பு முழுக்க காயம் வரும், மிருகத்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் குடிச்சதே கிடையாது, நான் குடிச்சேன் இல்ல வந்துட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால ப்ரூவ் பண்ணவும் முடியாது. இவங்க சொல்ற ரிப்போர்ட்டும் ஆக்சுவலா நடந்த விஷயமும் வேற மாதிரி இருக்கு, இவங்க வந்துட்டு என் மேல தப்பா பழி போட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆனா பிபி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவனை கைது பண்ணும்போது ஸ்பாட்லயே நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், இந்த வீடியோ ரெக்கார்டை பார்த்தாலே இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ ரெக்கார்டை பார்த்துட்டு இவனுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் வந்துட்டு இவங்களால விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணவே முடியல. இந்த சம்பவம் நடந்து 2 மாசம் ஆகுது, 2 மாசத்துல இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, விக்டிம் எங்க இல்ல விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜட்ஜ் வந்துட்டு வக்கீல் கிட்டையும் அந்த போலீஸ் கிட்டையும் கேட்கும்போது விக்டிமால எந்திரிக்க முடியல, பேச முடியல, அவங்க கொஞ்சம் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எதுவுமே பேசாம இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டும் வாங்காம இருக்கும், அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படின்னா முதல்ல விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட் வேணும், இந்த கேஸ் பத்தின எல்லா எவிடன்ஸும் என் டேபிளுக்கு வேணும், அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் இந்த கேஸ்ல எனக்கு தண்டனையை கொடுக்க முடியும், அது வரைக்கும் இந்த கேஸை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அந்த கேமராமேன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை ஹீரோயினுக்கு கூட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. திடீர்னு என்ன அறிமுகம் அப்படின்னா இப்ப நமக்கு காமிக்க மாட்டாங்க, போக போக உங்களுக்கு தெரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த மினிஸ்டர் வந்துட்டு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தன்னுடைய பதவியவே ராஜினாமா பண்ணிட்டாராம். அந்த விஷயத்த பிரேக்கிங் நியூஸா போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம நீதிபதி கொடுத்த டைம் முடிஞ்சு கோர்ட்ல இந்த கேஸ் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் கோர்ட்லயே ஹீரோவை மீட் பண்ணி ஏதோ ஒரு கவரை கையில கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப அப்படியே கோர்ட்ல கேஸ் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு, அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இவன் என்னையா புதுசா எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கொண்டு வந்திருக்கான், இவன் தான் போலீஸ் கஸ்டடியில இருக்கானே, அப்ப எப்படி இவன் கைக்கு எவிடன்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிபி வாய பொளந்து எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் சொல்லி நான் இன்னும் இந்த புது எவிடன்ஸை எக்ஸாமினேஷன் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள இந்த எவிடன்ஸை உங்ககிட்ட சப்மிட் பண்ண கூடாதுன்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ எக்ஸாமினேஷன் பண்ணல அப்படின்னா என்ன, நான் பண்றேன், உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஓபன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன விஷயம்னு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அந்த நிதி இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற நியூஸ் கிடைக்குது. இப்போ கோர்ட்டே ஒரு செகண்ட் அமைதியா இருக்கு. நம்ம ஹீரோக்குமே செம ஷாக்கிங்கா இருக்கு, அநியாயமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிபி எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அநியாயமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அப்பா அம்மா நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டா, இவனை வந்துட்டு எல்எல்பி படிக்க வச்சா வக்கீலாயி மக்களுக்கு நல்லது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அநியாயமா ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். ஏற்கனவே இவன் கேட்டுக்கிட்ட மாதிரி இப்போ வந்துட்டு 302 வந்துட்டு அப்ளை ஆகும். 302லயும் கேஸை ஃபைல் பண்ணி இவனுக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னமும் இந்த கேஸ் வந்துட்டு முழுசா நடந்து முடியல, விசாரணை ஆகட்டும், விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராப்பரா எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, அப்ப இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜி. அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு போலீஸ் காவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விசாரணையே நீங்க சரியா ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எதுக்காக போலீஸ் காவல், அது மட்டும் இல்லாம அவன் ஏற்கனவே 1 மாசம் போலீஸ் காவல்ல இருந்திருக்கான், இதுக்கப்புறமும் போலீஸ் காவல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை ஒத்தி வச்சிடுறாரு. இப்ப அப்படியே ஒரு பாட்டு ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த அம்மாவை வந்துட்டு ஆறுதல் பத்தி சுத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த பாட்டும் முடியுது, நம்ம ஜட்ஜி கொடுத்த 3 நாள் டைமும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டாக்டர் கூப்பிட்டு நிதி எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹார்ட் அட்டாக்கால அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கும் போது எப்படி ஹார்ட் அட்டாக்
பொருள்னு கேட்க, கற்பழிக்கும் போது அந்த குற்றவாளியால அந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க எக்கச்சக்கமா காயம் ஏற்பட்டிருக்கு. காயத்தினால அந்த வலியை தாக்கு பிடிக்க முடியாம அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. கஷ்டத்தில் தான் கடைசியா ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு எப்படி இருந்தா, அந்த பொண்ணுடைய உடல்நிலையில எந்த மாற்றமும் நடக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிபி உடனே அப்ஜெக்ஷன் சொல்றாரு. நம்ம ஜட்ஜும் புரிஞ்சுக்கிட்டு, இப்போ எதுக்காக இந்த கேள்விலாம் கேட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன விஷயத்தை தான் நிரூபிக்க ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு செகண்ட் நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் அவங்கள ஆன்சர் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கடைசியில நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும், எனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் கேட்கிறாரு, நிதியை கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணதுல இருந்து அந்த பொண்ணு இறந்து போற வரைக்கும் அந்த பொண்ணுடைய உடல்நிலை எப்படி இருந்துச்சு, அதுக்கான கரெக்டான ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணும்போது அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு வந்தா அந்த பொண்ணை நாங்க காப்பாத்த ட்ரை பண்ணோம். திடீர்னு பார்த்தா உடம்பு நல்லா இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடும், இப்படியே உடம்பு நல்லா இருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கடைசியா அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, அந்த பொண்ணுக்கு அவ்வளவுலாம் காயமே படல, கண்டிப்பா அந்த பொண்ணு கியூர் ஆயிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு, அதுக்கான எவிடன்ஸை நான் கோர்ட் முன்னாடி சப்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, பிபிக்கும் இந்த டாக்டருக்கும் சரியான ஷாக்கு. இது என்ன புது ஆப்பு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அந்த ஜட்ஜும் அந்த ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாரு. நிதியை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கியூர் ஆயிட்டா, அந்த பொண்ணு வந்துட்டு ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கீழே வந்துட்டு சைன் போட்டிருக்காங்க இந்த டாக்டர் தான். ஏமா இது உன்னுடைய சைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல, அமைதியா நிக்கிறாங்க. போய் சொல்லி மாட்டிட்டாங்க. நல்லா நோட் பண்ணுங்க யுவர் ஆனர், ஆக்சுவலா அந்த பொண்ணு கியூர் ஆயிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம என்னுடைய கருத்துப்படி ஒரு நபரால அந்த பொண்ணு கற்பழிக்கப்படல, பல நபரால கற்பழிக்கப்பட்டிருக்கா, அது மட்டும் இல்லாம நான் ட்ரக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால ப்ரூவ் பண்ண முடியல, நான் தான் அந்த பொண்ணை கற்பழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியல, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு கியூர் ஆகிற ஸ்டேஜ்ல எப்படி இறந்து போக முடியும், இந்த டாக்டர் பொய் சொல்றாங்க, பொய்யா என் மேல பழி போட பாக்குறாங்க, இவங்க கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாம் நீங்க வந்துட்டு கருத்துலயே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ டிரைவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது டிரைவர் வராரு. நீங்க யாரு அப்படின்றத கோர்ட்டுக்கு முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, அவருடைய பேரு கிருஷ்ணப்பாவா, நான் இறந்து போன பாதிக்கப்பட்ட நிதியோடைய கார் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க சொன்னீங்க இல்லையா ஏதோ ஒரு சண்டையில கண்ணாடி உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன சண்டை, எப்படி கண்ணாடி உடைஞ்சு போச்சு, அதை கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிபி வந்துட்டு அப்ஜெக்ஷன் சொல்றாரு. ஜட்ஜும் புரிஞ்சுக்கிட்டு, தம்பி இப்போ நீ அந்த கதையெல்லாம் கேட்டு என்ன விஷயம் பண்ண போற, எதை வந்துட்டு ப்ரூவ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த கேஸ்ல சின்ன சின்ன விஷயம் கூட கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம், இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேட்க அலோ பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி ஓகே அலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்ட கேட்கிறாரு. சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன சண்டை, எப்போ, எங்க, கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நியூஸை காமிச்சிருப்பாங்க, 16 வயசு பொண்ணை யாரோ கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோம் மினிஸ்டருக்கு கால் பண்ணி கேட்கும் போது, இது எல்லாத்துக்கும் அந்த பேரண்ட்ஸ் தான் பொறுப்பு, அவங்க தான் தன்னுடைய குழந்தைங்களை ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தற்குறித்தனமா பேசியிருப்பாரு. அந்த விஷயத்தை பத்தி ஊர் முழுக்க காலேஜ் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி நிதியுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிதி கிட்ட கேட்கும் போது, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், என்னுடைய அப்பா வேற நான் வேற, அவரு சொல்ற கருத்துப்படிலாம் என்கிட்ட வந்து கேட்கவே கூடாது, எனக்கு வேலை இருக்கு, அந்த வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் வந்துட்டு லா படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை பத்தி மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த எல்லா விஷயத்தையும் பக்கத்துல ஒரு 3 பசங்க உட்கார்ந்துட்டு கேக்குறாங்க. உங்க அப்பா வந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேசலாமா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய குடும்பத்தினர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இப்போ உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு, இல்ல நாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு உன்னை கற்பழிச்சிட்டோம் அப்படின்னா அப்பயும் அப்பா அந்த மாதிரி தான் பேசுவாரா, உன்னுடைய அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பொண்ணு சண்டை போடுறா, மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இதுக்கு நடுவுல டிரைவர் ஓடி வந்து தடுக்கிறாரு. அப்பதான் கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கும். இந்த சண்டைய தடுத்து நிப்பாட்டி இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம மினிஸ்டருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது மினிஸ்டர் போலீஸ்க்கு கால் பண்றாரு. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த 3 பேரையும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல 3 பேர் அடிச்சிருப்பாங்க, அந்த 3 பேரும் வேற யாரும் கிடையாது, இவங்க தான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக அவங்கள போலீஸ் வந்துட்டு கைது பண்ணி கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மினிஸ்டர் தான் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, என் பொண்ணு கிட்ட 3 பேர் யாரோ பிரச்சனை பண்றாங்களாம், அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு நல்ல பாடம் கத்து கொடு அப்படின்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு போயிட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக அடிக்கிறாங்க, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கம்ப்ளைண்ட் எல்லாம் கிடையாது, மினிஸ்டருடைய பொண்ணு கிட்ட மோதினா தப்பா பேசினா மினிஸ்டர் சும்மா விடுவாரா, அதான் அவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க போலீஸை விட்டு இந்த மாதிரி அடிக்க சொன்னாரு, இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நானும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு
பாத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணாங்க, நீதிபதி இதை கூட்டிட்டு போயிட்டு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா, கேஸை ரெஜிஸ்டர் பண்ணாங்களான்னு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் கிடையாது, 3 நாள்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐயை விசாரிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ஜெக்ஷன் சொல்றாரு பிபி. ஏற்கனவே எஸ்ஐயை விசாரிச்சாச்சு, இதுக்கு நான் அனுமதிக்க போறது கிடையாது, இவன் வந்துட்டு கோர்ட்டுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், ஒரே ஒரு வாட்டி எஸ்ஐயை விசாரிக்க பெர்மிஷன் வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்ல எஸ்ஐயும் வராரு. மினிஸ்டர் கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா அந்த 3 பேரை கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அடிச்சிங்க, அதுக்கப்புறம் எதுக்காக ரிலீஸ் பண்ணீங்க, என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி ஹீரோ கேட்கும் போது இங்க பாருங்க அந்த பார்ட்டி நடந்துச்சு, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டா இல்லையா, அன்னைக்கு தான் நான் முதல் முறையா ஸ்டேஷனுக்கு வந்து ஜாயின் பண்ண, எனக்கு டிரான்ஸ்பர், நான் ஸ்டேஷனுக்கு வரும்போது கரெக்டா அந்த லா காலேஜ்ல இருந்து கால் பண்ணி பார்ட்டிக்கு பந்தோபஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் கிளம்பும் போது லாக்அப் குள்ள பார்க்க 3 பேர் இருந்தாங்க. யார் இந்த 3 பேரு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிக்கும் போது ஒரு சின்ன பெட்டி கேஸ் லா காலேஜ் கிட்ட இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே சின்ன பெட்டி கேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எக்கச்சக்கமான கேஸ் இவனுங்களை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லா காலேஜ் போற வழியில இறக்கி விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த 3 பேரை பத்தி ஏதாவது டீடைல் இருக்கா, கம்ப்ளைண்ட் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிபி அப்ஜெக்ஷன் சொல்றாரு. இவன் வந்துட்டு தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்கான், இவன் கேட்கிற கேள்விக்கும் இந்த கேஸுக்கும் 1% கூட சம்பந்தமே கிடையாது, இந்த கேஸையே திசை திருப்ப பாக்குறான், கோர்ட்டுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே நாங்க சப்மிட் பண்ண இந்த கேஸுடைய சாட்சியங்கள் அதுக்கப்புறம் ஆதாரங்கள்லாம் வச்சு இவனுக்கு நீங்க வந்துட்டு தீர்ப்பு கொடுக்கணும், இருக்கறதுலயே அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது கரெக்ட் நீ வந்துட்டு தேவையில்லாத விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுத போகும்போது அப்ப நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்தியால வாழக்கூடிய எல்லாருக்கும் நிறையவே உரிமைகள் இருக்கு, அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதிகள் கூட பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டத்துல தெளிவாவே எழுதியிருக்காரு, இந்தியால எல்லாருமே சமம், என்னையும் சமமா தான் நீங்க நடத்தணும், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அவகாசம் வேணும், நான் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜட்ஜும் யோசிக்கிறாரு. சரி ஓகே உனக்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இல்லனா 3வது நாளே வந்துட்டு இந்த கேஸ்ல தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோ இந்த கேஸ பத்தின எல்லா டீடைலையும் ஜெயில உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கையில ஒரு பென் டிரைவ் கிடைக்குது, அந்த பென் டிரைவை அவங்க லேப்டாப்ல போட்டு அதுல ஏதோ ஒரு ஆடியோ வீடியோ என்ன இருக்கு, அதை கேட்டு கண் கலங்குறாங்க, அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் அந்த 3 நாள் முடிஞ்சு கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு அந்த எஸ்ஐயை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்ஜெக்ஷன் சொல்றாரு, ஏற்கனவே நிறைய வாட்டி இவன் விசாரிச்சுட்டான், மறுபடியும் எதுக்காக எஸ்ஐயை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே கேள்வியை ஜட்ஜும் கேட்கிறாரு. உண்மை அப்படின்றது வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை மாதிரி, அது எப்ப வேணா வெளியே வரும், ஆனா அது வெளியில வர டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் விசாரிக்க டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ எஸ்ஐயை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோடைய கையில இந்த போலீஸே கைப்பட எழுதின சார்ஜ் ஷீட் இருக்கு, அதை படிச்சு பார்த்துட்டு நீங்க கிரைம் ஸ்பாட்ல இருந்து நிறைய பிலாங்கிங்ஸை கொண்டு வந்தீங்க, அதாவது எவிடன்ஸுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க, அதுல இந்த இயரிங் எய்டும் ஒண்ணு, காது சரியா கேட்காதவங்க காது கேட்க பயன்படுத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கருவி, இந்த கருவி எனக்கு சொந்தமான கருவி கிடையாது, ஆனா இது யாருக்கு சொந்தமான கருவி, அதை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும்போது குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இதை பத்திலாம் நாங்க எதுக்கு யோசிக்க போறோம், இது யாருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, கண்டுபிடிக்க ட்ரையும் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது இந்த கருவி வேற யாருடையதும் கிடையாது, நிதியுடையது அப்படின்னு சொல்லும் போது அப்ஜெக்ஷன் மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு பிபி எந்திரிக்கிறாரு. அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிட்டான், சொல்ல விடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா நீ கண்டினியூ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கருவி வந்துட்டு நிதி பயன்படுத்துற கருவி தான், அந்த பொண்ணுக்கு காதுல கேட்கும் தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதுக்காகவே இந்த இயரிங் எய்ட்ஸை இந்த பொண்ணு பயன்படுத்திக்கிட்டு இருக்கா, காலேஜ் முழுக்க காலேஜ்ல கிளாஸ் நடக்கும் போது இல்ல பார்ட்டி பண்ணும் போது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த பொண்ணு இந்த இயரிங் எய்ட யூஸ் பண்ணிருக்கா, கிளாஸ் நடக்கும் போது கூட அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ண கூட பயன்படுத்திருக்கா, கிளாஸ்ல ரெக்கார்ட் பண்ண மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், இதை வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி மாத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கா. கடைசியா அந்த பொண்ணு அந்த குற்றவாளிகள் கற்பழிச்சாங்க இல்லையா, அந்த டைம்ல கூட இந்த இயரிங் எய்ட்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், அந்த ரெக்கார்டிங்கை மட்டும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா குற்றவாளி யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரியும், இதை ப்ளே பண்ண அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்கும் போது பிபி முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவன் ஏதாவது எடிட் பண்ணி மாத்தி கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அப்படின்னு சொல்லும் போது முதல்ல கேட்டு பார்க்கலாம், அதுக்கு
அதுக்கப்புறம் அது எடிட்டடா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ண பெர்மிஷன் கொடுக்கும்போது அதை ப்ளே பண்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு சவுண்ட் தான் கேட்கும், நமக்கு நல்லா புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலா காமிக்கிறாங்க. நிதி வந்துட்டு பார்ட்டி நடக்கும்போது சரகு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. அந்த டைம்ல அந்த 3 பேர் வராங்க. இவனுங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ்ஐ வந்துட்டு கொண்டு வந்து விட்டு போயிட்டு இருப்பாரு. இது ஒரு சாதாரண பெட்டி கேஸ், இவங்களை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லா காலேஜ் பக்கத்திலேயே இறக்கி விட்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் செமையா சரகு போட்டு போதை ஆயிட்டு இந்த பொண்ணை வந்துட்டு தூக்கிட்டு போறானுங்க. தூக்கிட்டு போயிட்டு போட்டு பொலன் பொழக்கிறாங்க, முதல்ல அடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தான் மாத்தி மாத்தி கற்பழிக்கிறாங்க. ஒரு இயரிங் ஏடு வந்துட்டு பாத்தீங்கன்னா போற வழியில கீழே விழுந்திருக்கும், இன்னொரு இயரிங் ஏடு இந்த பொண்ணுடைய காதலியே இருந்திருக்கும், அதுவுமே அந்த ரேப் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கும். இந்த இயரிங் ஏட்ல எல்லாமே பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. மக்களே இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. இதை எடிட் பண்ண மாதிரியே தெரியல, இது கொஞ்சம் உண்மையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே நம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த ரெக்கார்டிங்க கேட்கும் போது குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நிதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை விசாரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் பெர்மிஷன் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ ஆக்சுவலா நிதி எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுடைய உடம்புடுக்க நிறையவே காயம் ஏற்பட்டுச்சு, அந்த காயத்தினால வலி தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல, சரி எந்த டைம்ல இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 11 to 11 அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எதுக்காக போலீஸ் ரிப்போர்ட்ல அதிகாலை 5 மணின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு சரியா தெரியல, மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்களே புரிஞ்சுக்கோங்க யுவரானர், இதுல நிறையவே சதி நடக்குது, இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு தானா சாகல, யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க போட்டும் நான் வந்துட்டு நிதியோடைய அப்பா முன்னாள் மினிஸ்டரை விசாரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரையும் கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட ஹீரோ விசாரணை நடத்துறாரு. நீங்க எதுக்காக உங்க பொண்ணை நீங்களே கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எதுக்காக என் பொண்ணை கொலை பண்ண போறேன், இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்ல, நீங்க எப்படியும் உண்மையை சொல்ல போறது கிடையாது, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்றேன். நம்ம மாஜி மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, இவருக்கு தன்னுடைய பொண்ணை விட தன்னுடைய பதவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியே வந்துட்டு தெரியற மாதிரி நான் இந்த பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அதுக்கு பின்னாடி பக்காவான பிளான் இருக்கு. இவருடைய ஆட்சி காலம் முடிய இன்னமும் வந்துட்டு வெறும் 6 மாசமோ 7 மாசமோ மட்டும்தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன்ல என் பொண்ணு இறந்து போயிட்டா, ஆனா குற்றவாளியை கைது பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பாசாங்கு வேலையெல்லாம் காமிச்சு மறுபடியும் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காரு. இதுக்கு அந்த டாக்டரும் போலீஸும் வந்துட்டு உடந்தையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படியே பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஸ்பாட்டுக்கு வந்து செமையா அழுகிறாரு. இது ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு எஸ்ஐயை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க குற்றவாளியை கைது பண்ணிட்டீங்களான்னு கேட்கும் போது ஒரே ஒரு நபரை மட்டும்தான் கைது பண்ணிருக்கோம், ஆனா அவனும் குற்றவாளியா அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல, மத்த யாரையும் கைது பண்ண முடியல, ஏன்னா இது ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பண்ற, எவனும் ஒருத்தனை கைது பண்ணிருக்க இல்லையா, அவன் தான் இந்த குற்றத்தை பண்ணான், அவன் மட்டும்தான் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான், அவன் மட்டும்தான் என் பொண்ணை ரேப் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா இந்த கேஸ் முடி, நான் வந்துட்டு டாக்டருக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயா என்ன சொல்றீங்க அப்படின்னா மத்தவங்களை அரெஸ்ட் பண்ண வேணாவா, உண்மையான குற்றவாளியை அரெஸ்ட் பண்ண வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ நீ உண்மையான குற்றவாளியை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்ச அப்படின்னா எதிர்கட்சிக்காரன் அசிங்கசியமா கேட்பான், சட்டசபையில என் சட்டையை பிடிச்சி கிழிப்பான், உன் பொண்ணை கூட உன்னால பத்திரமா பாத்துக்க முடியல, எவனோ ஒருத்தன் ரேப் பண்ணிட்டு போறான், குற்றவாளியை கூட கைது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கசியமா பேசுவான், என் பதவி பறி போகும், அடுத்த எலெக்ஷன்ல கூட நிக்க முடியாம போகும், நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐயும் உள்ளுக்குள்ள போறாரு. எம்எல்ஏ போன் பண்ணிருப்பாரு, அந்த போன் காலை கொண்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டாக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையான ரிப்போர்ட்டை எழுதி சைன் போடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு குப்பையில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனை கொண்டு போயிட்டு கொடுக்கும் போது இந்த எஸ்ஐ என்ன சொல்றாரோ அதே போல பண்ணுங்க, உன்னுடைய ப்ரமோஷன் அதுக்கப்புறம் உனக்கு வர வேண்டிய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டா வந்துடும் சொல்லிட்டு போனை கட் பண்ண, ஏதோ பண்ணுங்கடா நீங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா என் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேப்பரை கசக்கி குப்பையில போட்டு வேற ஒரு பேப்பர்ல சைன் போடுறாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிடல்ல ஒரு பொண்ணு நர்ஸா ஒர்க் பண்றா, அந்த நர்ஸ் வேற யாரும் கிடையாது இந்த கேமராமேனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோயின் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை நடுவுல மீட் பண்ணாங்க பாத்தீங்களா, இதுக்காக தான் மீட் பண்ணிருக்காங்க, எனக்கு சில உதவிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வர சொன்னது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான். அந்த கேமராமேனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் இவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாமே பண்ணிருக்கா மக்களே. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சைன் போட்ட அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது தூக்கி குப்பையில போட்டிருப்பாங்க, அதையும் கொண்டு வந்து கொடுத்திருப்பா. அந்த ரிப்போர்ட்டை தான் நம்ம ஹீரோ வந்துட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணிருப்பாரு. இப்போ இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஆமா என் பொண்ணு நான் தான் என் கையால கொலை பண்ணேன், எனக்கு பதவி தான் முக்கியம், உங்களால என்ன பண்ண முடியும், இப்போ நான் ஜெயிலுக்கு போனா கூட என் கட்சி வந்துட்டு என்னை வெளியே கொண்டு
கொண்டு வரும். என்னுடைய கட்சியில நான் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல அதுவும் ஜட்ஜுக்கு முன்னாடியே பேசும்போது தக்காளி அப்படின்னா நீதான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய கொலைக்கு யாரு காரணமோ அவங்க எல்லாரையும் கைது பண்ணும். அதுக்கப்புறம் சிவா வந்துட்டு உண்மையான குற்றவாளி கிடையாது, அவர் மேல பழி போட்டிருக்காங்க. சிவாவை ரிலீஸ் பண்ணும், உண்மையான குற்றவாளிகளை தேடி கூட்டிட்டு வந்து இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு ஜட்ஜு. இப்போ இந்த போலீஸ், அந்த டாக்டர், அதுக்கப்புறம் முக்கியமான நபரான நிதியோடைய அப்பா, இந்த 3 பேரையும் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கடைசியா அந்த உண்மையான குற்றவாளிகள் 3 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சார்பா நம்ம ஹீரோ வாதாடிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இவங்க 3 பேரும் அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க, அது உண்மைதான். ஆனா செக்ஷன் 302 அதை வந்துட்டு இவங்க மேல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா விக்டிம் வந்துட்டு இவங்களால இறந்து போல, அவங்க அப்பாவால இறந்து போயிருக்காரு அப்படின்னும் போது இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க, அதுக்கான அதிகபட்ச தண்டனையா இவங்க வாழ்நாள் முழுக்க சிறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அம்பேத்கர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இங்க வந்துட்டு சட்டம் பொதுவான ஒண்ணுதான், இவன் குற்றவாளி அப்படின்றதுக்காக இவன் மேல தேவையில்லாத பழியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடி இவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற விஷயத்த கமெண்ட்ல போட்டு விடுங்க. இந்த மாதிரி கற்பழிக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் அதிகப்படியா என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா இன்னொருத்தன் அந்த தப்பை பண்ண பயப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனைய கமெண்ட்ல போட்டு விடுங்க மக்களே. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.